ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹோம் டூர்னால், நான் பிறந்து வளர்ந்த எங்கள் வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எங்கள் அம்மம்மாவோட வீடு. ஆக்சுவலாக அம்மம்மா அப்படின்னா பாட்டி வீடுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நான் பாட்டி வீட்டில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே இங்கே தான். அப்புறம் இடையில வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் நான் இருந்த வீட்டை. வீடியோவா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஹோம் டூர்லாம் பெருசாக எப்படி பண்ணணும், எப்படி சொல்லணும்லாம் தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். சரி வாங்க வீட்டுக்குள்ளே. வெல்கம் டு ஆல். இது வந்து இன்னைக்கு ஃபெஸ்டிவல்னால இது போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அரிசி மாவு போடும். ஃபஸ்ட்டு இவங்க தான் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அப்படின்னா எங்கள் அம்மாவோட அப்பா. இங்கதான் எங்க அப்பா பெட்டு. இப்ப இல்லை எங்க அப்பா. இதுதான் வந்து அப்ப இருந்து எங்க அப்பா யூஸ் பண்ண ஒரு டார்ச். தமிழ்ல வச்சுக்கலாம். இது வந்து ஹால் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இது வந்து 2 பார்ட்டிஷனா இருந்துச்சு. இது இப்பதான் வந்து ஃபுல் ஹாலா அப்படி வச்சிருக்காங்க. எங்க அப்பா வந்து 20 வருஷம் தொடர்ந்து ஒரே பால் சொசைட்டிக்கு பால் கொடுத்ததுனால ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து நான் குழந்தையில இருக்கும்போது 5 வயசு 6 வயசு இருக்கும்போது வாங்கின டிவி. அப்படியே இதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த கவர் மட்டும் தான் அப்பப்போ மாற்றுவாங்க. ஏன் அப்படின்னு அது வந்து இது இட்டு போயிடும்ல, அது என்ன சொல்லுவாங்க, பழசாயிரும். அதனால வந்து இது மாற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி அந்த டிவி அப்படியே இருக்கு. இது வந்து எங்க அப்பா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா ஆர்டிஸ்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் வரைஞ்சாரு. அது வந்து நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் இருக்கும்போது இந்த விநாயகர் வரைஞ்சாரு. இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து என்னன்னா நெல்லை நாங்கள் வந்து விவசாயம் பண்றதுனால நெல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப இல்லை. இப்போ என்ன அப்படியே வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பெரிய பெரிய நெல் மூட்டைலாம் வைக்கிற ரூம் இது. அப்படியே இருக்கு. நான் இருக்கும்போது நான் இங்கதான் படுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏறும் பெட்டு காமிங்கப்பா. நான் வரும்போது இது வந்து இந்த இது பழைய காலத்து தாலியா என்ன சொல்லுவாங்க, தாலி சொல்லுவாங்களாம். இது ஒரு மண் சட்டி மாதிரி. இதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் புளி வச்சிருக்காங்க. பக்கத்துல வாங்கப்பா. புளி மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. அந்த புளியெல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த இந்த இது பாருங்க. இது வந்து மாட்டுக்கு போடுற புண்ணாக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் எடுத்து சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். அதே மாடு மாதிரி இருக்குங்களா? ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ரெடிஷன் கிச்சன் பெரிய இருக்கு. எப்பயுமே அங்கே தான். அமைக்கல் பண்ணுங்க. அதுதான் இருப்பாங்க. இப்படி சமையல் ஆகிட்டு இருக்கு. பயிர் உப்பேரி வச்சுட்டு இருக்காங்க. உப்பேரியா? உப்பு அதிகமாக போட்டாங்களா? உப்பு அதிகம் இல்லை, உப்பேரின்னு சொல்லுவாங்க. கூட்டுன்னு சொல்லுவாங்களா? அது பாருங்க, என் ஃபோட்டோ காமிங்க. இது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்போ வரப்போது சட்டு அப்போ ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. இது வந்து சமையலுக்கு விறகு, அப்புறமா மாட்டுக்கு வைக்கோல் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே. அப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஷு வண்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னா, என்னது இது, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு, தமிழில் முந்திரி பருப்பு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து மாட்டோட சாணம் போடுறதுக்கான குழி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, விவசாயம் பண்ணுறாங்க இங்கே நெல்லெல்லாம் போடுவாங்களா, அதுக்கான உரம் தான் இது. எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி. அப்புறமா இது புளி மரம். ஃபுல்லாக இயற்கைக்குள்ளேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த இது வந்து மாங்காய் மரம். நம்ம சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி கொட்டை மாதிரி முந்தாது அப்படின்ற மாதிரி, அதுதான் அந்த முந்திரி. நான் அப்போதே காமிச்சேன்ல, அதே தான் அந்த முந்திரி கொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பழம் இருக்கும். அது வந்து பெருசாக இருக்குது. நாங்கள் சாப்பிடுவோம், செம டேஸ்ட்டாக. துவர்ப்பாவும் இனிப்பாவும் சேர்ந்து இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக எலியோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, அணில் கடிச்சிருக்கும் போது அந்த இதை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து தான் நாங்கள் இதை எடுப்போம். எடுத்து இதுதான் முந்திரி கொட்டை, அதுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல் போகும்போதெல்லாம் இது ஒரு 10-15 கொண்டு போனோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அதுக்காகவே போகும்போதெல்லாம் பிறக்கிட்டே போவோம். இந்த ஒரு 10னா அதை எடை கணக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு 10 கொண்டு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு இது மாட்டுக்கொட்டை. மாட்டுக்கொட்டாய் மாடெல்லாம் வந்து இங்கே தான் கட்டுவாங்க. ஆமாம். ஆக்சுவலாக எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக இருக்குது. அதே மாதிரி புளியும் கொடுத்துட்ருக்கு. இங்கே இருக்கிற புளியை தான் இது குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த புளி மரத்தில் தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு தூரி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தூரி கட்டி அங்கே இங்கே தான் ஆடுவோம் ஃபுல்லாக. ஆனால் இன்னும் பயங்கர நிறைய இருக்கும், அந்த கிளைகள்லாம் நிறைய இருக்கும். இப்போ அது அவ்வளோவா இல்லாமல் இன்னும் இருக்குது. இங்கே தான் ஆக்சுவலாக இங்கே வாங்க, இதில் தான் கட்டுவாங்க எனக்கு. அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தானே வரும். இப்போ அது உடஞ்சிச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இருந்துச்சு. இப்போ வந்து அது உடஞ்சிச்சு. மாட்டுக்கு வைக்கோல் ஃப்ரெண்ட்ஸ். மழை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாமே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா, அதனால் ஃபுல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. நேற்று கூட மழையா. இது வந்து பலாமரம் ஃப்ரெண்ட்ஸ். மேலெல்லாம் பாருங்களே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த இங்கே குட்டியாக இருக்கு. இதையும் குழம்பு வைப்பாங்க, இடிச்சக்கான்னு சொல்லுவாங்க. இதையும் குழம்பு வைப்பாங்க. அதை வந்து நம்ம பழுத்தா சாப்பிடுவோம். குழம்பு வைப்பாங்க. நம்ம கவுண்ட் பண்ணி கூட மலபார் போலீஸில் கொண்டு வருவார்ல, சக்கை வேணும்னு சொன்னதுக்கு கரும்பு அந்த சக்கை பாயாசம் வைப்பாங்க. சக்கை பாயாசம் நல்லா இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து மாங்காய் மரம், புளி மரம், பலா மரம், தென்னை மரம், வாழை மரம் வந்தாங்க. கீழே அது கீழே ஃபுல்லாமே வாழை மரம். மஞ்சள் செடியெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஹோம் டூர். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாமே நாங்கள் காமிச்சாச்சு. அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஓவராலாக உங்களுக்கு ஏன்னா விட்டாக நான் காமிச்சிருப்பேன். இது ஓவராலாக வந்து இந்த வீடு வந்து நடுவில் இருக்கும். அது சுற்றிலையும் நிறைய மரங்கள் நட்டு வச்சுருப்பாங்க. அதை ஓவராலாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. நான் ஹோம் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாமே நான் காமிச்சேன். அந்த மாதிரி வீடு வந்து நடுவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது சுற்றியுமே அழகான நிறைய மரங்கள் தான் இருக்கும். நிறைய சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் நிறைய. அப்படி இருந்துமே இங்கே பயங்கர வெயில் அடிக்குது. அப்படி அந்த மரமெல்லாம் இங்கே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபுல்லாமே இயற்கையாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.